வலோவ பிரிவு மகாவலி ஊழியர்கள் மற்றும் விவசாய அமைப்புகளின் பிரதிநிதிகளின் பங்கேற்புடன் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்ட போதே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். புத்தாக்க எரிசக்தி பயன்பாட்டை விவசாயிகளுக்கு பயிற்றுவிப்பதற்கு பதிலாக வலோவ ஆலயத்தில் 6 பிரிவு விவசாயிகளுக்காக நீர்ப்பம்பிகள் மற்றும் சூரிய மின்சக்தி கலங்கள் பெற்றுக் கொடுக்கப்பட்டன. இடைப்போகத்தின் போது பயிர் செய்கைக்காக செவனகல மற்றும் கிரி இப்பான ஆர பகுதி விவசாயிகளுக்காக விதை பயிர் பெற்றுக் கொடுக்கப்பட்டது. காணி உறுதிகளை வழங்குவதை 100% எமது அமைச்சு வந்தவுடன் நிறுத்தியது. இயலுமானவர்களுக்கு வழங்குகின்றார்கள், ஏனையவர்களுக்கு இல்லை. முடியுமானவர்கள் வேறு வழிகளில் செய்து கொள்கிறார்கள். சிலர் பெரும் காணிகளுக்கும் உறுதிகளை பெற்றுக் கொள்கின்றார்கள். அப்பாவி மக்களுக்கு காணி உறுதிகள் பெற்றுக் கொடுக்கப்படுவதில்லை. மோசடி வர்த்தகர்களுக்கு காணிகளை வழங்கப்படுகின்றன. இலங்கையில் திருடர்களின் குகையாக காணித்துறையோடு தொடர்புடைய அரசு சேவை காணப்பட்டது. ஜனாதிபதியாக இருந்த ரணில் விக்ரமசிங்க திடீரென காணி உறுதிகளை வழங்கும் செயற்பாட்டை ஆரம்பித்தார். அதன்போது உறுதிகளை கோரியவர்கள் இங்கும் இருக்கலாம். உரிமைய எனும் காணி உறுதிகள் வழங்கும் செயற்பாடு ஆரம்பிக்கப்பட்டது. முழு காணி உறுதிகள் வழங்கப்பட்டன. அதனை நிறுத்தினோம். அந்த விடயங்களை முழுமையாக சீர் செய்து இம்மாதம் 13ஆம் தேதியிலிருந்து மீள மகாவலி உறுதிகள், LRC உறுதிகள், அனுமதி பத்திரம் என்பவற்றுக்கு பதிலாக உரிமைய வேலை திட்டத்திற்கு மாற்றீடாக வேறு காணி உறுதிகளை முறையாக தேசிய வேலை திட்டமாக ஆரம்பிக்க உள்ளோம். கிளிநொச்சி மாவட்டத்தில் ஆரம்பித்து அங்கிருந்து நாடு முழுவதும் மாதாந்தம் காணி வழங்கும் வேலை திட்டம் முன்னெடுக்கப்படும். எதிர்வரும் ஒரு சில மாதங்களில் 25,000 காணி உறுதிகள் மகாவலி துறைகளுக்காக மாத்திரம் வழங்கப்படும்.